ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீபிரியாஸ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா கடாய் வெஜிடபிள்ஸ். கடாய் வெஜிடபிள் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறது தான். நல்லாயிருக்கும். ரொம்ப இனிப்பு சுவைலாம் இருக்காது, நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் கடாய் வெஜிடபிளுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்தியோட, ரோட்டியோட, பட்டர் நானோடலாம் ரொம்ப நல்லா போகும். செம்மையாக இருக்கும். புல்காவோட, குல்ச்சாவோட இதோடலாம் நல்லா சாப்பிட்லாம். இந்த மாதிரி கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். கேரட் நான் வந்து என்னென்ன வெஜிடபிள் எடுத்தேன்னா கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவரு, இல்லை உருளைக்கிழங்கும் போடலாம். நான் உருளைக்கிழங்கு போடல, வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலாக நான் கொஞ்சம் பன்னீர் வீட்டில் இருந்தது, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். குடமிளகா இதெல்லாம் போடலாம். நான் க்ரீன் பீஸ் இருக்குது, க்ரீன் பீஸும் போடலாம். நான் மறந்துட்டேன், க்ரீன் பீஸ் ஃப்ரீசரில் இருந்ததை. க்ரீன் பீஸும் போடலாம். க்ரீன் பீஸ் மெயினாக போடலாம். உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், போடலாம். இந்த மாதிரி என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்மக்கிட்ட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்கோ, உருளைக்கிழங்கு, குடமிளகா, க்ரீன் பீஸு, கேரட்டு, பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவரு, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் போடலாம். கடாய் பன்னீர்னு, டொமேட்டோ, நான் தக்காளி இந்த க்யூபாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் ஆனியனை க்யூபாக கட் பண்ணிக்கணும். குடமிளகாவை க்யூபாக கட் பண்ணிக்கணும். அதான் அந்த ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கணும். கேரட், பீன்ஸு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பொடியாக ஆனியன் கொஞ்சம் வந்து தொக்குக்காக நறுக்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கணும். நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஆனியனும் வந்து பொடி இந்த மாதிரி க்யூபாகவும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும். பொடியாகவும் நல்லா ஒரு ஆனியன் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், பெரிய ஆனியனாக பார்த்து. இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைப்போம். அந்த மசாலா தான் இதில் வந்து ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. நம்ம வந்து அந்த மசாலா வந்து செட்டிநாடு மசாலா மாதிரி தான் ஆக்சுவலாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம போடுறதுனால. என்னென்ன மசாலான்னு பார்ப்போம். கடாய் வச்சுக்கோங்க. ட்ரையாக தான் வறுக்கணும் இதை. நல்லா ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலே கொஞ்சம் வந்து பெருஞ்சீரகம், அதான் சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலேயே வந்து தனியா போட்டுக்கோங்க, முழு தனியா. நெக்ஸ்ட் வந்து 2 காஞ்ச மிளகா. நான் எல்லாமே போடுவேன் பாருங்கள். பொடியாக நறுக்கின வெங்காயத்தை எடுத்து வைக்கிறேன். போட்டு நல்லா வறுக்கணுங்க. அது நல்லா வாசனை வரணும். சோம்பு, சீரகம், தனியா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வறுபட்டு வரணும். வறுபட்டு வந்தோடனே நம்ம வந்து எடுத்து தனியாக அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி ட்ரை பவுடராக எடுத்து வச்சுக்கணும். அந்த பவுடரை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். நம்ம அளவாக தேவையான இந்த கறிக்கு மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. அதை நல்லா பவுடர் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கடாயை வச்சு என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேலை தான், நறுக்கிற வேலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி இதில் வந்து ரொம்ப ஈஸி தான் செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா. இதில் முந்திரி அரைச்சி கூட போட்டு பேஸ்ட்டு போட்டு கூட நம்ம பண்ணலாம். அந்த தக்காளி அரைச்சி ஊற்றுறோம் இல்லையா, அப்போ முந்திரி கூட அரைச்சி பேஸ்ட்டு போடலாம். சூப்பராக இருக்கும். அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணிங்கன்னா. நான் அதெல்லாம் போடல. இது கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவோம். முந்திரியெல்லாம் போட்டால் கொஞ்சம் இனிப்பு வந்துடும் இல்லையா, அதனால் நான் அதுக்கு போகல. இப்போ நம்ம இந்த நான் மசாலாஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ரோஸ்ட்டு பண்ணிடுவேன். கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். சீரகம்லாம் நல்லா வாசனை வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை ட்ரை பவுடராக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆயில் போட்டுட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு முதல்ல வந்து கொஞ்சம் ஹாட் வெஜிடபிள்னால் கேரட், பீன்ஸை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர், குடமிளகா எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக உப்பு லைட்டாக தூவிக்கோங்க. அந்த வெஜிடபிளுக்கு ஏற்ற மாதிரி. அது அந்த கொஞ்சம் உப்பு அதில் இறங்கிட்டால் வெஜிடபிள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஆனியன் இந்த க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஆனியனை ஃப்ரை பண்ணி லைட்டாக க்ரன்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். லைட்டாக க்ரன்ச் அளவுக்கு ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு, பன்னீர் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன், ரொம்பலாம் இல்லை. அது கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா, டேஸ்ட்டாக தான் இருக்கும் எடுத்துக்கிட்டேன். தனியாக கடாய் பன்னீரும் பண்ணலாம், அது சூப்பராக இருக்கும். அது இன்னொரு நாள் காட்டுறேன். பன்னீரும் கொஞ்சம் ஆயில் போட்டு எடுத்து அப்படியே லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ரொம்பலாம் டோஸ்ட் பண்ணல, லைட்டாக தான் பண்ணிவிட்டு அந்த கடாயிலேயே வந்து அந்த பன்னீர் டோஸ்ட் பண்ண கடாயிலேயே கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு சீரகம் தாங்க மெயின் இந்த நார்த் இந்தியன் டிஷ்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீரக பவுடர் இருந்தால் போடலாம். நான் ஜீரக பவுடர் போடலை. ஜீரகம் ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டிருப்பேன் அந்த தாளிப்புக்காக. அரை ஸ்பூன் போட்டேன். முதல்லையே ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கணும் இல்லையா, அதனால் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு இதெல்லாம் ஒன்றுன்னா வதக்கி எடுக்கணுங்க. வதக்கி எடுக்கணும். அது ஒரேடியாகவும் வதக்கி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனித்தனியாக கொஞ்சம் வதக்கினோம்னா நம்ம தேவையான அளவுக்கு பதம் பார்த்து எடுத்துக்கலாம் இல்லையா. கொஞ்சம் லைட்டாக அது ஆனியன்லாம் லைட்டாக க்ரன்ச்சாகவே எடுத்துடணும் அப்படியே.
அதனால் அப்படி எடுத்துடணும். இப்போ வந்து இந்த பன்னீர் மட்டும் குட்டி குட்டியாக அந்த க்யூப்ஸ் இவ்வளோ தான் போட்டேன். பன்னீர் போதுங்க. அதுக்கு இருக்குது பன்னீர். பட் நான் இது வந்து பன்னீர் காய் வெஜ்ஜாக ஆகிடக்கூடாதுல்ல. நான் அதனால் வெறும் வெஜிடபிள் தான் போட்டு பண்ணணும்னு நினச்சேன். என் பையனுக்கு கொஞ்சம் பன்னீர்னால் ரொம்ப பிடிக்குன்றதுனால கூட ஆட் பண்ணி கொடுத்தேன் அவனுக்கு. அவனுக்கு பன்னீர் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து நான்வெஜ்ஜை விட பன்னீர், சீஸு இதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதெல்லாம் சாப்பிட்டே சின்ன வயசுலேருந்து பழகினதுனாலையோ என்னமோ தெரியல, அவன் அதில் தான் மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்ட்டு காட்டுவான். ஆயில் ஊற்றிட்டு நம்ம வந்து இந்த சீரகம் போட்டு நம்ம இந்த பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயம், அதை எடுத்து அந்த சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை பொடியாக நறுக்கின வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா டாஸ் கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 ஸ்பூன் கிட்ட நான் போட்டேன். போட்டு நல்லா வதக்குங்க. ரெண்டுமே ஆனியனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதட்டும். சுருண்டு ஒரு மாதிரி அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதை வதங்கிட்டு இருக்க சொல்ல இது என்னது இந்த மஞ்சப்பொடி நல்லா போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டேன். வெறும் மிளகாத்தூள் நான் போடலை. தனியா பவுடர் போடணும் இல்லையா, அதனால் நான் வந்து வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக வேண்டி ஒரு ஸ்பூன் போட்டேன். போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது தேவையான அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு ஒரு சால்ட்டு கொஞ்சம் 1/2 ஸ்பூனும். நம்ம தேவையான அளவு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வந்து யார் எவ்வளோ உப்பு சாப்பிடுவாங்க நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா. அதனால் சால்ட்டை போட்டு நல்லா அந்த மசாலாவோடு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த நம்ம வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எடுத்து அதில் முதல்ல போடுங்க. வெஜிடபிள் மட்டும் போட்டுட்டு ஆனியன் போட தேவையில்லை, அப்புறமா கூட ஆனியன் போட்டுக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெஜிடபிளை போட்டு அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வைங்க. அது நல்லா வெந்துடும். ஒரு மூடி மூடினாவே வெந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கி தான் வச்சுருக்கோம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அது வெந்துடும். வெந்தவுடனே திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு ஆனியன் அதில் போடுங்க. ஆனியனையும் போட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பன்னீர் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டு மூடி வைங்க. திருப்பியும் மூடி வச்சோடனே நல்லா அது நம்ம முழுசாக கட் பண்ணி வச்சுருந்தோம் டொமேட்டோ, அதையும் கூட சேர்த்துட்டு இந்த பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பவுடரையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்பைசஸ் வறுத்து அரைச்சி வச்சுருந்த பவுடரையும் அதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எல்லா வெஜிடபிளையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு தண்ணி லைட்டாக தெளித்து மூடி வச்சுருங்க. அது நல்லா வெந்துடும். எல்லாமே சேர்ந்தாப்புல வந்துடும். வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா அந்த பன்னீரை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக தான் அந்த பன்னீரை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சு டாஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன போட போகிறோம்னு பாருங்கள். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. கசூரி மேத்தி லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காஞ்ச வெந்தயக்கீரை அதை வந்து நல்லா கசக்கி அதில் போட்டுக்கோங்க. போட்டு நெக்ஸ்ட் வந்து இது நல்லா கொஞ்சம் கலரி விடுங்க. கலரி விட்டதுக்கப்புறமா நம்ம அந்த நான் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டேன். உங்கள்கிட்ட கிடச்சா ஃப்ரெஷ் க்ரீம் போடுங்க. கிடைக்குனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டர் இருந்தால் பட்டர் போடுங்க. பட்டரும் இல்லைன்னா முந்திரி பேஸ்ட்டு கொஞ்சமாக அரைச்சி அது மேலே ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். முந்திரியை கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 2-3 பீஸ் 4 பீஸ் முந்திரி இருந்தால் கூட போதும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதில் போட்டு கிளறிடுங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் தான் போடணுன்னு கிடையாது. எங்களுக்குலாம் இங்கே ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கிறதுனால நாங்கள் வாங்கி வந்து வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கிது. கிடைச்சா வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ண வேண்டியது. இதுதாங்க கடாய் வெஜிடபிள். நான் இதில் பன்னீரும் ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக என் பையனுக்காக. ஒன்லி ஃபார் வெஜிடபிள்னால் இப்படி தான். இதில் வந்து பொட்டேட்டோவும் க்ரீன் பீஸும் மிஸ்ஸிங்க. என்கிட்ட பொட்டேட்டோ இல்லை, ஆனால் க்ரீன் பீஸ் இருந்தது, நான் மறந்துட்டேன். பட் இந்த வெஜிடபிளே போதும், இவ்வளோ வெஜிடபிள் பண்ணுறோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து சப்பாத்தி இதுக்கு வந்து சப்பாத்தி தான் பண்ணேன். சாப்பிட்டு சப்பாத்தி பண்ணிவிட்டு அதை லேயர் சப்பாத்தி மாதிரி பண்ணிவிட்டு இதோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். காரசாரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஹோட்டல்ஸ்லலாம் அதிகமாக கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தாங்க. இதில் என்ன வேலை அதிகம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காய் நறுக்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வீட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா பிரச்சனையே கிடையாது. ஈஸி. 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்துலேயே இது குக்கிங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷம் கூட வராது குக்கிங் டைம்லாம். பட் ஆனால் நம்ம அந்த கட்டிங் டைம் தான் வந்து நமக்கு ஒரு 1/2 ஹவராவது ஆகிடும். எப்படி பார்த்தாலும் நம்ம ஒன்றா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை. இதில் ரொம்ப ஈஸி தான். இதில் நம்ம காஞ்ச மிளகா போடுவோம். போட மறந்துட்டு நான் இடையில போட்டிருப்பேன் காஞ்ச மிளகாவை. அது எப்போ வேணாலும் போடலாம். ஏன்னா அந்த காஞ்ச மிளகா வந்து அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த கிரேவிக்கு. நம்ம ஆல்ரெடி அந்த பவுடர்லேயும் போட்டு அரைச்சிருக்கிறோம்.
நான் வந்து கூட அது காஞ்ச மிளகா வந்து ஆயிலில் போட்டிருக்கணும், ஜீரகம் போடுறச்ச நான் போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இடையில போட்டிருப்பேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம். அது எப்படியும் வேக தான் போகுது, அதனால தான் அதோட எசன்ஸ் தான் இறங்க போகுது, வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஃப்ளேவருக்காக தான். எப்படி வேணாலும் போட எப்படி எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வெந்துருச்சு பாருங்கள். இவ்வளோலாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு, இவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு அதுக்கு இறக்கி சாப்பிட்டதில்ல. முந்திரி கிரேவி ஊற்றிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ் க்ரீமை விட. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாருக்குமே கிடைக்குமான்னு தெரியாது. நம்ம போய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கிட்டு வரணும்னா கஷ்டம். இருக்கிறத வச்சு நம்ம பண்ணோன்னா இப்படி பண்ணலாம். நம்ம கரம் மசாலா போட்டுட்டு கசூரி மேத்தி லீஃபை வந்து நல்லா கசக்கி, அதெல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எப்பயுமே கிடைக்குதுங்க. அதை வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வரும். அதுக்குன்னு எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. அவ்வளோ நாள் நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்பயுமே நம்ம வீட்டில் வச்சுருப்போம். இந்த மாதிரி நார்த் இந்தியன் கிரேவிக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்றதுனால கசூரி மேத்தி இதில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க சாப்பிட்றதுக்கு. எல்லாமே ஹெல்த்தி தான். இதில் நம்ம போடுற ஒன்றுமே ஹெல்த்தி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹெல்த்தியான பேக்கேஜ் ஃபுட் மாதிரி தான் இது நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் பாருங்கள், எல்லாமே வெஜிடபிள்ஸு. அதில் போட்டிருக்க பன்னீரும் நல்ல இது தான் வருது. உங்களுக்கு நம்ம போடுற அந்த கசூரி மேத்தி ஆகட்டும், ஒன்று ஜீரகமாகட்டும், சோம்பாகட்டும், மிளகாகட்டும், எல்லாமே ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டோடு தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போத்துலேருந்தே பழகுங்க கொடுத்து, ரொம்ப நல்லாவே சாப்பிடுவாங்க சப்பாத்தியோடலாம். ஸ்கூலுக்கு கட்டுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸி தான். முன்னே வெஜிடபிள்லாம் நறுக்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம காலையில் ஏஞ்சிலாம் செஞ்சு கட்டுறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியோட, ரோட்டியோட, புல்காவோட எல்லாத்தோடய ரொம்ப நல்லா போகும். தேங்க்யூ. எப்படி வந்திருக்கு பாருங்கள். சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது.